And with that, the 2024 season comes to an end. ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இப்படி நம்மளுடைய 2024 ஹேஸ் கம் டு அன் எண்ட் திஸ் இயர். நம்மளோட என்டையர் இயரோட ரீகேப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்சோ ஐ வாண்ட் டு ஷேர் த திங்ஸ் ஐ லேர்ன்ட் குவிக்லி. நம்ம 2025 வந்து நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஃபியூ டேஸில் 2025 வரப்போகுது. நீங்கள் பார்க்கும்போது ஆல்ரெடி 2025 ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ ஸ்டார்ட் பை சேயிங் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். எல்லோரும் நல்லா கொண்டாடுங்க, சேஃபாக இருங்க, ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருங்க, தெரிஞ்சவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நல்லா சாப்பிடுங்க, என் பேரை சொல்லி சாப்பிடுங்க. ஸோ கம்மிங் பேக் டு அவர் 2024 ஹஸ் பீன் அ வெரி வெரி பிக் இயர் ஃபார் அஸ். நம்ம வின் ஃபேமிலி, எங்கள் வீட்டு வின் ஃபேமிலி அண்ட் த யூடியூப் ஃபேமிலி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய இயர். ஏன்னா வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது, ஒரு அன்ஃபார்ச்சுனேட் விஷயமும் நடந்தது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட். இந்த வருஷம் வந்து வினோதோடைய அம்மா வந்து ஷி பாஸ்ட் அவே, ஜூலையில் ஷி பாஸ்ட் அவே. ஸோ ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டெத் அது, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஷி டைட் ஆஃப் கேன்சர். டயக்னோசிஸ் டு டெத் வந்து 3 months தான் இருந்தது அவங்களுக்கு. டயக்னோஸ் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க 4th stage ஆஃப் கேன்சர்ன்றதுனால வி கைண்ட் ஆஃப் நியூ தட் ஷி ஹேட் வெரி லிமிட்டட் நம்பர் ஆஃப் டேஸ் அண்ட் ஹர் டேஸ் வர் நம்பர்ட். பட் எங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் வி ஹேட் டு டேக் தட் ரன்னிங்கில் பஸ்ஸில் ஏறுற மாதிரி இருந்தது அந்த ஒரு ஃபீலிங். ஷாக்காக இருந்தது. அப்படி டக்குன்னு தெரியறதுக்குள்ளே ஷீ ஹேட் ரீச் த எண்ட் ஆஃப் ஹர் டேஸ். ஐ நோ இட் இஸ் அ பேட் திங். ஐ நோ ஒரு அம்மா இழந்தவங்களுக்கு வந்து ஒரு வாய்ட், அது ஒரு ரொம்ப பெரிய வாய்ட். அண்ட் வினோதும் அவங்க சிஸ்டர் சக்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரண்ட்ஸையும் இழந்துட்டாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து அவங்க 2 பேரும் அவங்களோட 2 பேரண்ட்ஸையும் இழக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஃபீலிங். ஒரு பேரண்ட் இழக்கிற வரைக்கும் தான் தெரியும். அதை ஒருத்தவங்களை இழக்கும் போது தான் நமக்கு அதோட வலி தெரியும். நான் வந்து ஐ லாஸ் மை ஃபாதர். ஸோ அது வரைக்கும் எனக்கு அந்த பெயின் தெரியல. நிறைய பேர் சொல்லும்போது இட்ஸ் ஓகே, ரெஸ்ட் இன் பீஸ், ஸ்டே ஸ்ட்ராங் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்மளுக்குன்னு அது வரும்போது தான் தெரியுது, ஓ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வழியாக இருக்கே அப்படின்னு. அது வந்து ஒரு நாளில் சரியாக போகிறதுல we are going to carry it to the grave with us, பிகாஸ் அவங்க தான் நம்மளை வந்து ஃப்ரம் த டைம் we were born in the world நம்மளை ஃபுல்லாக 100% தெரிஞ்சவங்க நம்மளோட பேரண்ட் மட்டும்தான். மற்ற ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வருவாங்க போவாங்க. நம்ம ஹோல் லைஃப் நம்மளை தெரிஞ்சவங்க வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்கன்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு இழப்பு எங்கள் குடும்பத்துக்கு. 4 கிராண்ட் பேரண்ட்ஸில் 3 பேர் போயிட்டாங்கன்னும் போது அந்த ஒரு உண்மையை வந்து ஏற்றுக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எஸ்பெஷலி பசங்களுக்கு வந்து இட் வாஸ் அ பிக் அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா அவங்களால வந்து அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல. என்னடா அது இப்போ தானே போய் பார்த்துட்டு வந்தோம், அதுக்குள்ளே அவங்க இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயம். ஸோ கம்மிங் டு த பாசிட்டிவ் ஆஃப் தட், அவங்களுக்கு வந்து டயக்னோஸ் பண்ண உடனே வந்து ஒரு 2 days அவங்க ஒரு மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷி கைண்ட் ஆஃப் அக்ரீட் டு இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு போயிடணும், நல்லா சாப்பிட்றணும், ஆசைப்பட்டதெல்லாம் பார்த்துடணும், ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட லைஃப் வந்து அவங்க குட் பை சொல்ல ரெடி ஆகிட்டாங்க. ஃபார் சம்படி லைக் ஹர், அவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பில்ட் பர்சன் அண்ட் ரொம்ப அடமெண்ட்டான ஒரு பர்சன். அவங்க வந்து இந்த மாதிரி டக்குன்னு பரவாயில்ல நம்மளுக்கு இது வந்துருச்சு, முடிஞ்ச அளவுக்கு வழி இல்லாமல் நம்ம போயிடணும், நம்ம வந்து ஒரு டெத்தை வந்து ஹெட் ஆன் ஃபேஸ் பண்ணுறது எப்படின்னு ஒரு கரேஜியஸான ஒரு விஷயத்த அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் நம்ம எல்லாருமே இருக்கோம். என் வயசில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யங்காக இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் இன்னும் உங்கள் பேரண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 20 yearsக்கு அப்புறம் நீங்கள் எங்களோட ஸ்டேஜுக்கு வரும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்றது ரெசனேட் பண்ண முடியும். நிறைய பேர் அவங்களோட பேரண்ட்டை இழந்தவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது புரியும், எக்ஸாக்டாக அவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு பேரண்ட்டோட டெத்லேருந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன அவங்க
எடுத்துக்கிட்டு நம்ம அவங்கக்கிட்ட என்ன நல்லது எடுத்துக்கலாம், எப்படி அந்த டெத்தை அவங்க ஹேண்டில் பண்ணாங்க, எப்படி அவங்க பாஸ் ஆன் பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் நம்மளோட கிட்ஸுக்கு வந்து அதை ஷேர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலியில் வந்து என்ன நடந்தது, எப்படி அவங்க இருந்தாங்க, எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, எப்படி அவங்க இறந்தாங்கன்றதையும் சொல்லணும். ஏன்னா நம்ம கல்ச்சரில் டெத்தை பற்றி பெருசாக பேச மாட்டோம். நம்ம பேசாமல் இருக்க என்ன ஆகும்னா அந்த க்ரீஃப் வந்து நமக்குள்ளேயே உட்காந்துருக்கும். ஸோ நம்ம அதை பற்றி பேச we are celebrating their life, we are celebrating the joys that they had. இப்போ அவங்களுக்கு ஒரு பாவக்காய் பிடிக்கும்னா அந்த பாவக்காய் செய்யும்போது நம்ம அவங்கள நினைக்கிற போது அது வந்து இட்ஸ் லைக் we are celebrating them by thinking of them and thinking of the things that they like, right? அப்படி தானே நம்ம we have to live through the memories and we are very 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 lucky as a family. the Win family இருக்கும்ல, அவங்க எல்லாருமே எங்களோட வந்து பல தடவை இங்கேயே வாழ்ந்து எங்கள் வீட்டில் இருந்து தங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அது வந்து இட்ஸ் அ வெரி கிரேட் திங். ஏன்னா எல்லாருக்கும் அவங்க அம்மா அப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிற லக் இருக்காது. எங்களுக்கு நிறைய வாட்டி அந்த லக் அமைஞ்சது. ஸோ விச் வாஸ் வெரி குட். ஷீ ஹேட் அ வெரி குட் ரன் த்ரூ. அவங்க வந்து நல்ல ஒரு மல்டிபிள் சிப்ளிங்ஸில் ஒருத்தங்களாக இருந்து அதில் அவங்க வந்து அவங்க பசங்க 2 பேரையும் நல்லா வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 பேரும் நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகி இவங்க வீட்டில் தங்கி அவங்க வீட்டில் தங்கி பேர பசங்களை எடுத்து பேர பசங்க எல்லாம் இப்போ வந்து பெரிய பசங்களாகிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும். இப்போ அவங்களோட கிட்ஸ் 2 பேருமே வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்றத வந்து பார்த்துட்டாங்க. ஸோ அந்த ஹோல் சர்க்கிள் இருக்குல்ல, லைஃபோட சர்க்கிள், அதை பார்த்துட்டாங்க, விச் இஸ் அ வெரி ஹாப்பி திங் அண்ட் இட் இஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப். ஸோ அதனால் வி ஹாவ் டு டேக் தட் இன் அ பாசிட்டிவ் சென்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு செலிப்ரேட் ஹர் கரேஜ் ஆஸ் டு ஹவு ஷீ ஹேண்டில்ட் த யூனோ த கேன்சர்ன்ற ஒரு நோயை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்றதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வி வில் யூனோ தட்ஸ் ஒன் குட் திங் ஐ வாண்ட் யூ ஆல் டு நோ. நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து அதில் இருக்கிற பாசிட்டிவ் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம நினைக்கணும். ஆஸ் அ ஃபேமிலி நம்மளுமே எவ்ரி சிங்கிள் டே அவங்க போனவங்களை நினச்சி கவலைப்படாமல் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து we have to take it forward and celebrateன்றதையும் எடுத்துக்கணும். ஒரு நினைவு நாள் வரும்போதும் யாராவது தெரியாத ஒருத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கள், பணம் கொடுங்க, இல்லை ஃபுட்டு கொடுங்க, இல்லை ட்ரெஸ்ஸு கொடுங்க, இல்லை ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். நம்மளும் அவங்கள நினச்சி சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் இல்லாத ஒருத்தவங்களுக்கு செய்யும் போது இட் மேக்ஸ் மோர் மீனிங், இட் ஆட்ஸ் மோர் வேல்யூ டு த லைஃப் தட் தே ஹவ் லிவ்ட். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் 2024, ஸ்டார்டிங் ஆஃப் 2024 ஜான்வரியில் வந்து தவினுக்கு ஒரு ஜாப் கிடச்சிது. இங்கே இருக்கிற அவுட்லெட் மாலில் வந்து ஒரு வேலைக்கு போனால், ஃபஸ்ட் ஜாப் இன் தவின்ஸ் லைஃப். அவன் பார்ட் டைம் ஜாப் போகிறான் போது வி வர் திங்கிங் என்னடா இவன் பார்ட் டைம் ஜாப்லாம் போகிறானே, ஓகேயா இருக்குமான்னு. பட் இட் வாஸ் அ ஹியூஜ் ஸ்டெப். ஆனால் எனக்கு வந்து வாவ் பரவாயில்லையே, அவனை வந்து வி சா தவின் பிகமிங் அ மேன் ஃப்ரம் அ பாய் டு அ மேன். தட் வாஸ் அ வெரி நைஸ் ட்ரான்சிஷன் as a parent for me and Vinod. Then he got his driver's license. That was also another huge step. அடல்ட்ஹுட்டுக்குள்ளே போகிறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. காலேஜோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணி மார்ச் மாதம் இருக்கிற டைமில் தான் அவனோட காலேஜ் அட்மிஷன் எல்லாம் வந்தது. பை த டைம் அவன் ஆல்ரெடி கைண்ட் ஆஃப் அவன் முடிவு பண்ணிட்டான், எனக்கு மெர்செட் தான் வேணுன்ற ஒரு முடிவில் தான் இருந்தான். ஸோ அது வந்த உடனே இட் கைண்ட் ஆஃப் சீல் த டீல் ஃபார் ஹிம். அந்த டைமில் தான் திடீர்னு நாங்கள் இந்தியா போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு. நாங்களும் அப்போ தான் அதை பிளான் பண்ணோம், டக்குன்னு பிளான் பண்ணோம். சரி நம்ம இந்தியா போகலாம் வாங்க, நம்ம எல்லோரும் இப்போ 4 பேரும் போகலாம். 16 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு போனேன். விவினோட ஃபர்ஸ்ட் டைம் இது, தவினோட செகண்ட் டைம். நாங்கள் ரொம்ப ஆல்மோஸ்ட் டெக்கேன் அண்ட் ஹாஃப்க்கு மேலே கழித்து நான் இந்தியா போனேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நான் நினைக்கவே இல்லை இப்படி டக்குன்னு முடிவு பண்ணி டப்புன்னு நடக்கும்னு. கனவு மாதிரி இருக்குது எனக்கு. அப்படியே நான் இந்தியா போயிட்டு வந்தது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஷார்ட்டஸ்ட் ட்ரிப்பு, ஆனால் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மெமரபிள் ட்ரிப். நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பார்த்தேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், எல்லாரையும் நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அங்கே போய் பார்த்தேன். சந்தோஷமாக இருந்தது எனக்கு. நான் பார்க்காத ஒரு சென்னையை இந்த வாட்டி நான் பார்த்தேன். அஃப்கோர்ஸ் சென்னை இஸ் சென்னை, என்ன இருந்தாலும் நம்ம ஊர் மாறலை, இன்னும் அப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் நான் பார்க்காத கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிற சென்னை பார்த்தேன், விச் வாஸ் வெரி ஸ்பெஷல். எனக்கு வந்து மோர் நியூ மெமரிஸ் ஆஃப் சென்னை என்னோடய ஹார்ட்டில் வந்து ஐ குட் எட்ச் இட் இன் மை ஹார்ட். அதுக்கு அடுத்தது வந்து ஊர்லேருந்து திருப்பி வந்த உடனேவே அதுக்குள்ளே மே மாதம் வந்து தவின் விவின் 2 பேரோட கிராஜுவேஷன் அண்ட் ப்ரொமோஷன் இருந்தது. விவினோட ப்ரொமோஷன் அப்படின்னா 8th கிரேட் முடிச்சுட்டு அவன் 9th கிரேட் போனதுக்கான கிராஜுவேஷன் செரிமனி. அதுக்கப்புறம் 9th கிரேடில் அவன் ஹைஸ்கூல் போகிறதுக்கான அந்த ப்ராசஸ்க்கான வேலைகள்லாம் நடந்தது. தவினுடைய காலேஜ் அக்செப்டன்ஸ் நடந்தது. அதுக்குள்ளே நம்ம ஓரியன்டேஷன் எல்லாமே போயிட்டு வந்தோம். அவனை காலேஜை போய் பார்த்தோம். அவனுக்கான அந்த வேலைகள் சைன் பண்ணுறது, என்ன செய்யணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அக்செப்டிங் த காலேஜ் அட்மிஷன் இருக்குல்ல, அது பண்ணோம்.
அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரு புதுசான ஃபேஸ். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் 2 பேருமே இந்த கண்ட்ரியில் காலேஜ் போகல. ஸோ எங்களுக்கு புரியாத விஷயங்கள் நிறைய நாங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் பேரண்ட்டாக அதை பண்ண முடிஞ்சது. ஃபஸ்ட்டு இந்த ஏன் இந்த வேலை கிடைக்கிறது, இந்த டிரைவிங்லாம் நான் எக்ஸைட்டடாக இருக்கேன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஊரில் நம்ம குழந்தை ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுன்றது ஒரு பேரண்ட்டுக்கு வந்து ஒரு இப்போ விவின் பண்ணும்போது இட் வில் பி த செகண்ட் டைம். ஸோ தவின் பண்ணும்போது இட்ஸ் ஆல்வேஸ் அ ஸ்பெஷல் திங், ரைட்? ஸோ அதனால் அவனோட காலேஜ் அக்செப்டன்ஸ் விஷயம் பண்ணோம். அந்த டைமில் வந்து நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களை உங்கள் எல்லாரோடையும் நான் ஷேர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு நிறைய பேர் வந்து என்னை பர்சனலாகவும் மெசேஜ்லேயும் நிறைய பேர் இப்போ போகிற இடங்களெல்லாம் பார்க்கும் போது எல்லாருமே என்னை தேங்க் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த பர்பஸ் ஆஃப் த சேனல்லே அதுதான். நம்ம வந்து என்ன நம்ம லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுறோமோ அதை அப்படியே அன்ஃபில்டர்டாக ஷேர் பண்ணும்போது யாராவது ஒருத்தருக்கு இது என்னைக்காவது ஒரு நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் we started this. இது வந்து ஒரு டைரி ஆஃப் மை லைஃப் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கும் அப்படி தான். இட் இஸ் ஜஸ்ட் அ டைரி. நாங்களே ஏதாவது சாப்பிட்ருக்கோமானா ஐ கோ பேக் டு மை வீடியோஸ் அண்ட் சீ ஓ நம்ம போயிருக்கோம்ல அப்படின்னு. இட்ஸ் லைக் ஃபார் மீ இட்ஸ் அ மெமரி லேன், யூனோ. ஸோ எனக்குன்னு அந்த மாதிரி ஒரு மெமரி லேனில் போய் பார்க்குறதுக்கு ஐ எம் ஃபார்ச்சுனேட் தட் ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஆடியன்ஸ் who are there cheering me on throughout my journey. இந்த ஹோல் பாத்தில் நீங்கள் எல்லோரும் சைடில் நின்று என்னை கைத்தட்டி சூப்பர் சைன் நீங்கள் நெக்ஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் மேலே 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 போய் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கணும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை விட அதோடைய இன்டெப்த், அதாவது நம்ம வேறு நாட்டிலேருந்து அப்ரூவ் பண்ணி இங்கே வந்திருக்கோம் இல்லையா? ஸோ நமக்கு எல்லாமே புதுசு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு கூட சேர்ந்து நான் ஷேர் பண்ணி அதை நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நான் ஒரு போடியம் மேலே இருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு போடியம் மேலே உட்காந்துக்கிட்டு அந்த போடியம் மேலேருந்து உங்கள் எல்லாருக்கும் அதை நான் உங்களையும் அது மேலே ஏற்றி வச்சுருக்கிறதுன்றது இது என் மனசில் நான் இருக்கிற ஒரு ஃபீலிங்கை நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து இட் இஸ் வெரி வெரி நைஸ் அண்ட் ஃபார் மீ மை ஹார்ட் இஸ் வெரி ஃபுல் திங்கிங் ஆஃப் தட். அடுத்த ஸ்டேஜ் என்ன நடந்ததுன்னா, தவினுடைய காலேஜோடைய அட்மிஷன் ப்ராசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ளே போய் அவனை காலேஜில் ட்ராப் ஆஃப் பண்ணது, போய் விட்டுட்டு வந்தது, அது எல்லாமே ஹோல் திங் நம்ம அப்படியே என்டையர் வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ அம்மாவும் இங்கே இருந்தாங்க. ஸோ நம்ம அந்த கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அவங்களோட காலேஜ் அட்மிஷனுக்கு என்ன ஷாப்பிங் பண்ணோம், எப்படி ஒருத்தர் புதுசாக வீடு புகுந்து போகும்போது என்னெல்லாம் வாங்கி வைப்போமோ அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து ஃபுல்லாக ஒரு புது வீடு செட் பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம். அதுவும் ஒரு நியூவான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நல்லா இருந்தது. அதுவும் ஒரு ஃபன்னாக இருந்தது. ஆனால் ஒரு பிட்டர் ஸ்வீட். ஏன்னா நம்ம வீட்டை விட்டு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நாள் வெளியில் போய் தங்குறான்றது ஒரு பிட்டர் ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை ஷேர் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மீன் டைம் அப்படியே இருக்கும்போது நம்மளுடைய ட்ராவல் டெஸ்டினேஷன் நம்ம நிறைய போகணும், நிறைய உலகத்தை போய் பார்க்கணும், ஊரை போய் பார்க்கணும், சுற்றணும் அப்படின்றது ஆல்வேஸ் எங்களோட லிஸ்ட்டில் இருக்கிற விஷயம். அதில் ஃபார்ச்சுனேட்லி இந்த வாட்டி பெரிய ஒரு டிக் மார்க் வந்து இந்தியா பார்த்துட்டோம். பிகினிங் ஆஃப் தி இயரில் வந்து நம்ம ஆல்ரெடி டிசம்பரில் வந்து சாண்டியாகோ போனோம், ரைட்? சாண்டியாகோவில் போயிருந்தோம். ஸோ இயர் ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்கள் சாண்டியாகோவில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். we did a whole சாண்டியாகோ ட்ரிப், ஒரு 5 days. We did a 5 days thing in San Diego with the boys. சின்ன வயசில் போயிருக்கோம், but we started that. And then it was India trip. இந்தியா போகும்போது we briefly stopped in Doha. So that was another country. And then we also did the Mexico cruise recently. நீங்கள் வரப்போகிற டேஸில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ we went to Mexico also and also Catalina Island. அது US தான் இருந்தாலும் Catalina Island போனேன்னு நான் சொல்லிக்கலாம். என்னோட பாக்ஸில் நான் போன இடங்களில் ஒரு செக் மார்க் போட்டுக்கிறதுக்கான ஒரு ப்ளஸ்ஸு. இது வந்து ரொம்ப கம்மியான ஊர் தான் நான் போயிருக்கேன். இன்னும் உலகமே சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. பட் அதுக்கு பெட்டர் லேட் தென் நெவர் மாதிரி லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு பசங்களோட சேர்ந்து வி கைண்ட் ஆஃப் மேட் தட் திங். அம்மா இந்த வருஷம் இங்கே இருந்தாங்க. யூஸ்வலி சம்மரில் அம்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அம்மா இந்த ஹோல் சம்மரில் இங்கே இருந்தப்போ இந்த வாட்டி அம்மா வந்து கொலு எல்லாம் அட்டென்ட் பண்ணாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து கொலு, அந்த வரலக்ஷ்மி பூஜை அண்ட் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மீட் பண்ணோம். அவங்கள நம்ம ஹோஸ்ட் பண்ணோம், நம்ம அவங்கள ஹோஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு நல்ல ஒரு கலகலப்பான நிறைய பேரை பார்க்கக்கூடிய ஒரு தருணங்கள் இருந்தது. எங்களோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட நிறைய கிட்ஸ் எல்லாருமே காலேஜ் போனாங்க. அவங்களையும் நீங்கள் கூடயே பார்த்துருப்பீங்க. நிறைய பேரை ஐ வுட் ஹவ் கிளான்ஸ்ட். கிட்டத்தட்ட எங்கள் லைஃப்பில் இருக்க எல்லாரையும் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் த பிக்கஸ்ட் திங் இஸ் நம்மளோட சேனல் வந்து இப்போ 17K+ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஸ்டில் க்ரோயிங். ரொம்ப பெரிய மைல்ஸ்டோன். அப்போது ஒரு 1000 வரும்போதே 1000 வந்துருச்சு அப்படின்னு இருந்தது. இப்போ 17,000 இருக்குன்றது எனக்கு ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட் தான். பரவாயில்ல, நம்ம பேசுகிறதையும் ஒரு 17,000 பேர்
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. என்னை நம்பி ஒரு 10 பேர் அந்த பெல் ஐக்கானை தட்டியிருக்காங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் நிறைய பேர் நாங்கள் போகிற இடங்கள்ல எல்லாரும் வந்து 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 பேசுகிறீங்க, ஹலோ சொல்கிறீங்க, தேங்க்யூ சொல்கிறீங்க. சைந்தவி இதை நிறுத்திடாதீங்க, ப்ளீஸ் கண்டினியூ வாட் யூர் டூயிங் சொல்கிறீங்க. என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, த வே ஐ டாக் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, பாட்காஸ்ட் பிடிச்சிருக்குன்றீங்க, என்கிட்ட அட்வைஸ் கேட்குறீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரி என்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் டவுட்லாம் கேட்குறீங்க, குடும்ப பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. எப்போவுமே எனக்கு வந்து தோணும், என்னடா அது நம்ம தனியாக இருக்கோமே, நமக்கு ஒரு சிப்ளிங்லாம் இல்லையே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். இப்போ எனக்கு என்னமோ அப்படி தோணவே இல்லை. உங்கள் எல்லார் பிரச்சனையும் என் பிரச்சனை மாதிரி கூட சேர்ந்து நானும் உங்களோட சேர்ந்து உட்காந்து பிரச்சனைகளை பேசி, நல்ல விஷயங்களை பேசி, கேள்விகளுக்கு பதிலை சொல்லி, இது வந்து ஒரு ஃபன்னாக இருக்குது. டெய்லி எனக்கு வரப்போகிற கேள்விகளை பார்த்து அதுக்கு ஆன்சர் சொல்கிறதுன்றதே எனக்கு வந்து ஒரு எவ்ரி மார்னிங் ஐ லுக் ஃபார்வர்ட் டு தட். ஸோ தட் இஸ் ஒன் amazing thing that I've experienced this year only because of this YouTube channel and the Instagram followers and the people who love me unconditionally. என்னை பார்த்தது கூட கிடையாது நீங்கள், நிறைய பேர் என்னை நேரில் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் நீங்கள் என்னமோ என் கூடயே பக்கத்தில் இருக்கிற மாதிரி என்கிட்ட பேசுகிறீங்க, என்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணுறீங்க, என்கிட்ட வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, which gives me the motivation to take it to the next level and go far. நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம ஃபில்ம் பண்ணி வச்சிட்டோம். இனிமேல் வர போகிற மாதங்களில் அது வந்துகிட்டே இருக்க போது. திரும்பவும் நம்மளுடைய பாட்காஸ்ட் ரொம்ப பிடிக்குதுன்றீங்க. ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸில் கண்டிப்பாக நானும் வினோதும் நிறைய ஏற்கனவே பேசியிருக்கோம், அதுவும் வரும். பட் இன்னும் நிறைய முடிஞ்ச அளவுக்கு நான் கெஸ்ட்டை கூப்பிட்டு பேச வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சென்ஸ் நாட் கெஸ்ட் லைக் நம்ம சர்க்கிளே இருப்பாங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அவங்கள கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே வந்து தயங்குறாங்க, ஷையாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம இவ்வளோ நேரம் எப்படி பேச முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல, ஒரு கான்வர்சேஷன் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஐ வாண்ட் that also to be one of the chapters in the next going forward. என்ன இருக்கணும்னு சில கேள்விகளுக்கு நான் இன்னும் பதில் சொல்லலை, சிலதெல்லாம் நான் வந்து பதில் சொல்லாமல் வச்சுருக்கேன். ஐ வில் டூ த ஆன்சரிங் லைக் வீடியோவாக பேசிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன்றதுனால ஐ ஹவ் சேவ்ட் இட் ஃபார் தட். ஸோ ஐ வில் டூ தட் ஆல்சோ. ஸோ விவினோட ஹைஸ்கூல் பற்றி சொல்லலை, வினோத் இப்போ தான் ரிமைண்ட் பண்ணார். விவினோட ஹைஸ்கூல் வந்து தவினோட ஹைஸ்கூலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எங்களுக்கு. விவின் சீம்ஸ் டு நோ லைக் வாட் ஹீ டசன்ட் வாண்ட் வெரி கிளியர்லி. அவன் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கான். நாங்கள் நினச்சோம் அவனுக்கு வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் தேவைப்படும்னு, ஆனால் அவன் அப்படி இல்லை. அவன் வந்து ரொம்ப தானே ஒரு ரூட் அவனுக்கு இருக்குது, அவன் மைண்டில் ஒரு ரூட் வச்சுருக்கான், அதில் போகணுன்னு நினைக்கிறான். சோஃபார் அவனுக்கு என்ன பண்ணணுன்ற ஒரு ஐடியா இல்லை. அதாவது இந்த பாத்வே தான் நான் எடுக்கணும், இந்த டிகிரி தான் நான் படிக்கணும், இந்த மேஜர் தான் நான் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இல்லை. ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியுது அவனுக்கு. அட்லீஸ்ட் அவன் அந்த அளவுக்கு கிளியராக இருக்கான். தவின் வந்து எங்களோட ஐ ஆல்வேஸ் டெல் தட் தவின் இஸ் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் சைல்ட். இட் ஃபீல்ஸ் தட் வே ஆக்சுவலி. ஏன்னா செகண்டுக்கு வந்து நாங்கள் வி சீம் டு பி மோர் சில் அண்ட் அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப்பும் வந்து கொஞ்சம் கம்போஸ்ட் அண்ட் காமாக இருக்கான். அவன் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் எப்பவுமே. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. நான் சொல்ல மறந்துட்டேனே, அவங்க 2 பேரும் இப்போ ரீசெண்டாக வந்து என்னோடய வீடியோஸ்லலாம் வந்து பேசுகிறாங்க. ஐ எம் சீயிங் பிக் பாய்ஸ் இன் தட், நாட் மை பேபி பாய்ஸ் எனிமோர். they'll still remain baby boys to me in my head, but you know எனக்கு அந்த மெச்சூரிட்டி அந்த வே, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது இப்போ தட் நம்ம பசங்க வந்து அவங்க தன்னை பார்த்துப்பாங்க, தன்னை வந்து கேரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம அவங்கள வந்து உலகத்தை பார்க்குறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்திருக்கு. நவ் தட் தவின் இஸ் அன் அடல்ட், எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இன்னும் கொஞ்சம் தைரியமாக நம்ம வேர்ல்டை ஃபேஸ் பண்ண முடியும். ஆஸ் ஃபேமிலி ஆஃப் 4 நாங்கள் அதை பண்ண முடியுன்ற ஒரு இருந்திருக்கு. ஐ வாண்ட் டு தேங்க் மை மாம் ஹியர். ரொம்ப வருஷமாக அம்மா வந்து என்னோட கைடிங் லைட் அண்ட் கைடிங் ஃபோர்ஸ் அவங்க தான், என்னோட பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அவங்க தான். எவ்ரி இயர் அவங்க இருந்திருக்காங்க. இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக அவங்கள நான் உங்களோட எல்லாரையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என் அம்மாவாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லாரோட அம்மாவாகவும் அவங்க இந்த வருஷம் மாறிட்டாங்க நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேரை வந்து உங்களோட கிச்சனுக்குள்ளேயும் லிவிங் ரூம்குள்ளேயும் ஏற்றிருக்கீங்க. அவங்க சொல்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக அவங்கள எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஐ தேங்க் யூ ஃபார் தட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் லவ் வந்து எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய ஃபேமிலிக்கும் வருதுன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கம் ஆன் வினோத், ஜாயின் மீ. ஹவ் இஸ் 2024 ஃபார் யூ? சாரி, என்னது 2024 எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை 2024 அதை நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியா போயிட்டு வந்தது அஸ் எ ஃபேமிலி. ஏன்னா அப்பாவுக்கு வருத்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த டைம் கோவிட் டைம் அவர் கடைசி ஹாஸ்பிட்டல் அந்த டைமில் போக முடியல. பட் அம்மாவுக்கு ஜென்ரலாக போனோம். ஆனால்
ஐ மீன் போனதுக்கப்புறம் தான் போயிட்டு வந்த அப்புறம் தான் ரியலைஸ் அம்மா விஷயம் தெரிய வந்ததுனால இட் வாஸ் லிட்டில் பிட் worried பட் லைக் ஸ்டில் நீ சொன்ன மாதிரி பாசிட்டிவ். ஆமாம், ஐ ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 2 weeks மினிமம் அவங்களோட கூடவே இருந்து நல்லா இருக்கும் போதே. ஆமாம், நல்லா இருக்கும் போது அதை நீ ஆல்ரெடி கவர் பண்ணிட்ட அந்த பாசிட்டிவ் விஷயம்லாம். ஸோ இட்ஸ் குட் டு, ஏன்னா எப்போவுமே நான் நினச்சேன் எங்கள் அப்பா வந்து குட் ஃபைட்டர், ஏன்னா he fought ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் 8 years கேன்சர். கரெக்ட். அம்மா வந்து இன்னும் அடுத்த லெவலாக வந்து ஷீ நோஸ் தட் ஷீ டசன்ட் ஹவ் டைம் பட் ஷீ இஸ் ரெடி டு ஃபேஸ் இட். அவங்க சொன்ன விஷயம் வந்து நான் வாழ்ந்துட்டே போதும், இது வரைக்கும் நான் சந்தோஷமாக இருந்துட்டேன், இனிமேல் கஷ்டப்பட தேவையில்லை, இதே மாதிரி இருந்துட்டு போயிடுறேன்னு. அதே மாதிரி லைக் அன்டில் த ஃபைனல் டே ஷி வாஸ் ஓகே, ஷி வாஸ் நார்மல் இன் சென்ஸ் லைக் அந்த பெயின் கில்லரை சாப்பிட்டுட்டு நார்மலாக ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த கடைசி நாள் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட்டே மெயினாக ஆனாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். அதர் தென் தட் ஐ டேக் தட் அஸ் அ பாசிட்டிவ் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப். அப்பாவுக்கு நினச்ச மாதிரி தான் அம்மாக்கும் நல்லா வாழ்ந்துட்டாங்க அவங்க, நல்ல ஒரு ஃபுல் சர்க்கிள் வாழ்ந்துட்டாங்க அவங்களுடைய லைஃப். ஆனால் இந்த வருஷம் நீ சொன்ன மாதிரி நிறைய மேஜர் மைல் ஸ்டோன்ஸு. தவினுக்கு 18 வயசு ஆனது, விவின் ஹை ஸ்கூல் போனது, தவின் காலேஜ் போனது, ஒர்க் ஃப்ரண்ட்டில் இல்லைன்னா பாசிட்டிவ்ல இதுவும் நான் சொல்லணும். அட்லீஸ்ட் அவங்க வந்து அவன் மர்சர் தான் போகிறான், அவன் இங்கே இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் அது வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. லைக் இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அமெரிக்காவில் காலேஜ் போயிட்டாங்க அப்படின்ற வரைக்கும் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அந்த 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 அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மற்ற 2 அப்பாவுக்கும் அது கிடைக்கல, அந்த நியூஸோ இல்லை அதை பார்க்குறதுக்கான ஒரு அந்த பசங்க வளர்ந்து ஒரு பெரிய பசங்களான ஒரு இதை வந்து அவங்க கிடைக்கல இல்லையா. ஸோ விச் இஸ் அ குட் திங். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நாட் ஓன்லி தட், அங்கேயுமே சஞ்சனா ரச்சனாவோட அவங்க பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணி அவங்க ஐ திங்க் லாஸ்ட் டே நல்லா சாப்பிட்டு 2-3 நாளைக்கு இறக்கத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவங்க சிப்லிங்ஸ் எல்லாம் அக்கா தங்கச்சி அம்மா எல்லாரையும் பார்த்தாங்க. இல்லை நம்ம போன டைம்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம்ல, அதில் எல்லாரையும் பார்த்துட்டாங்க. அது ஒரு அது எப்படின்னா அது ஒரு பிளெஸிங் மாதிரி இருந்தது அந்த ஈவெண்ட்டு. ஏன்னா யாரும் எதிர்பார்க்கல, யாரும் கேட்கவும் இல்லை, நம்மளா டிசைட் பண்ணி சரி நம்ம எல்லாரையும் தனித்தனியாக மீட் பண்ண முடியாதனால ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு அதில் எல்லாரும் வந்து அம்மாவை பார்த்து அம்மா எல்லாரையும் பார்த்து, ஏன்னா ஏதாவது ஃபங்க்ஷனாக தான் எல்லாரும் மீட் பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் மாதிரி அப்பா இருந்திருந்தா இதை பண்ணியிருப்பாங்க, எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு சாப்பாடு போடணுன்றதை அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க இல்லாததுனால அதை நாங்கள் பண்ணோம். ஏன்னா அதை நாங்கள் பாய்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான இதை தவிர எங்களுக்கு வேற ஒரு வீடு வீடாக போய் நம்ம எத்தனை பேருன்னு நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் கேதரிங் கூப்பிட்டு பார்க்குறதுன்றது இட்ஸ் சம்திங் தட் ஹேப்பன்ட் ஆல்சோ. அண்ட் வி மேட் இட் ஹேப்பன் பிகாஸ் வி நியூ தட் ஓகே திஸ் வில் பி த பெஸ்ட் அவுட்கம் இந்த லெஸ் 2 weeksல என்ன பண்ண முடியுமோ அதுதான் எங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருந்தது. அது ஃபேவரபிளாக அமைஞ்சிருச்சு நம்ம எல்லாருக்கும். ஓகே, அதர் தென் தட் யூடியூப் ஃப்ரண்ட்டில் எப்படி, வாட் யூ திங்க்? யூடியூப் ஃப்ரண்ட்டில் நம்ம ஐ மீன் அது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். நம்ம வந்து லிட்டில் பிட் ஆஃப் நம்ம லைஃப் நம்ம உடைய இந்த சேனலே இட்ஸ் மோர் அபவுட் வாட்ஸ் ஹேப்பனிங் தான். அது வந்து நம்ம ப்ரோஆக்டிவாக இப்படி யூடியூபுக்காக ஏதாவது இப்படி மாற்றி எடுக்கணும் அப்படி மாற்றி எடுக்கணும் அப்படி நம்ம பண்ணுறதில்ல. அது பை பாலிசியாக அது 2 பேருக்குமே அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால இட்ஸ் டிஃபிகல்ட். இப்போ ஏதாவது கிளிக் பெயிட்டோ இல்லை அது மாதிரி பண்ணுமோ தம்ப்நெயிலோ அது நம்மளால் பண்ணவே முடிய மாட்டேன். வேறு மேபி வெளியால் ஹயர் பண்ண வேணா அது மாதிரி பண்ண முடியுமா இருக்கும். அது மைண்ட் செட்டாகவே நமக்கு எங்கள் 2 பேருக்குமே இல்லாதனால கஷ்டமாக இருக்குன்னா இன் சென்ஸ் லைக் அந்த மாதிரி மைண்ட் வர மாட்டேங்குது நமக்கு, திங்க் பண்ண வர மாட்டேங்குது. அந்த மாதிரி கேப்ஷன் போடுறதுக்கோ இல்லைனா வந்து தம்ப்நெயில் வைக்கிறதுக்கோ ஜென்ரலாக என்ன பண்ண முடியுமோ, பார்க்க நல்லா இருக்கணும் இல்லை யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணுன்றதை மட்டும்தான் மைண்டில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை இன்னொருத்தவங்களுக்கு 10 பேருக்கு இங்கே சைந்தவி ஆல்ரெடி அதை தட்ஸ் வாட் ஷீ டஸ் இன் த லோக்கல் திங். அதுதான் என்னுடைய ஐடியா கூட. இனிஷியலாக சைந்தவி நான் உள்ளவான்னு சொன்னது காரணம் என்னென்னா ஷீ இஸ் டூயிங் தட் ஃபார் செவரல் இயர்ஸ். ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கா. கூட இருக்கிற எல்லாருமே நம்ம லோக்கலில் இருக்கிறாங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவா, இன்ஃபர்மேஷன் தருவா, எல்லாம் பண்ணுவா. ஆனால் அதை வெளியே அதை இன்னும் யூடியூப்பில் போட்டால் இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தான் பாயிண்ட்டு. அகெயின் இட்ஸ் ப்ரூவிங் தட்ஸ் கரெக்ட் ரைட். ஏன்னா பார்க்குறவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இந்தியாவிலேருந்து 11th வராங்க 9th வராங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாக்டாக இன்ஃபர்மேஷன் தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க அது மாதிரி நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்த்துட்டு யூஎஸ் வந்திருக்காங்க. 9th படிக்கிற பசங்க, 10th படிக்கிற பசங்க, ஈவன் 11th படிக்கிற பசங்க இங்கே வந்திருக்காங்க. காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் நம்மளை கேட்டு. இட்ஸ் நாட் தட் லைக் நம்ம காசுக்காக எதுவும் பண்ணுறது இல்லை, எல்லாமே நம்ம சர்வீஸாக ஃப்ரீ இல்லை ஃப்ரெண்டு அப்படி ஒரு ரீசனுக்காக தான் பண்ணுறது. ஸோ அந்த இது இட்ஸ் லைக் எனக்கும் வந்து ஒரு மன திருப்தியாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வியூ வராதுன்னு தெரிஞ்சு நிறைய வீடியோ நம்ம போடுவோம். ஏன்னா வீணோ தட் இல்லை அதுலேருந்து பார்த்துட்டு ஒரு 10 பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட போதும்.
ஏன்னா இது வியூ கம்மியாக இருக்குன்றதுக்காக நம்ம போடாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு ஏதாவது ஃப்யூச்சரில் அது யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ற ஒரு அப்ஜெக்டிவில் தான் நம்ம நிறைய வீடியோ போடுறது. வியூ வரணுன்றக்காக இது இப்படி போடணும் அப்படி போடணும். ஏன்னா யூடியூப் அல்காரிதம் என்ன சொல்லலாம்னா, ஒரு நல்லா போகுதுன்னா ஒரு வீடியோ அதே ரிலேட்டடாக ரிப்பீட்டடாக பண்ணோம், வேறு எதுவுமே போடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லலாம். நம்ம வந்து சயின்டிஃபிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் சேனல்லே சயின்டிஃபிக் கிச்சன் வச்சுருக்கோம், அதில் ட்ராவல் போடுறோம், விலாகு போடுறோம், இஷ்டத்துக்கு போடுறோம். ஏன்னா அதுவே ஒரு தப்பான லாஜிக் தான், பட் ஸ்டில் நமக்கு தெரியும். ஆனால் அகெயின் வி டோன்ட் டு ஓவர் 10 சேனல் க்ரியேட் பண்ணி 10 விஷயங்கள் பண்ண வேணான்றதுனால தான் பண்ணல. வில் சி ஹவ் இட் கோஸ் இன் த ஃபியூச்சர். ஆனால் நிறைய ஐ எம் ஹோப்ஃபுல். ஏன்னா 17 வந்து நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக 20 தாண்டிரோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. கரெக்ட். இல்லை நான் சொல்கிறேன் அந்த பாயிண்ட். ஃபார்தஸ்ட் ரீச் வந்து 25ன்னு வச்சுக்கலாம். 20 தாண்டனாலே ஆமா நெக்ஸ்ட் இயர் 2025ல 25 தொட முடியுமா? 25ல 25k நம்ம சேனல் வந்து டச் பண்ணலாம். மேபி வியூவர்ஸ் மனசு வச்சாங்கன்னா வரலாம். வில் see ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட. 25k நம்ம டச் பண்ணனும்ன்றது தான் நம்மளுடைய கோல் ஃபார் 2025. அண்ட் முக்கியமான விஷயம், நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி 19 இயர்ஸ் முடிச்சிட்டோம். எங்களால பெரிய மைல்ஸ்டோன். யாராவது ஒருத்தர் எங்களை ரெண்டு பேரையும் கல்யாணம் ஆன வருஷத்துல வந்து நீங்க இங்க இருப்பீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, என்னது நாங்களா இதெல்லாமா பண்ணுவோம் அப்படின்னு. நான் படிக்கிற வயசுலேயே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஎஸ்க்குலாம் படித்து எம்எஸ் படிக்க வந்தாங்க. அப்போவும் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை, வெளிநாடு போகிறன்ற வரணும் அப்படின்றலாம் ஐடியாவே கிடையாது. அப்படி ஒரு திங்கிங்கும் கிடையாது எனக்கு. நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம், ஏதோ ஒரு வேலை கிடச்சா போதும் சொன்ன மாதிரி. அது ஆல்ரெடி ஏதோ ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஏதோ ஒரு கெமிக்கல், ஏன்னா நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்ததுனால ஏதாவது பற்றவாக்கத்தில் ஏதாவது ஒரு கெமிக்கல் கம்பெனி அது மாதிரி தான் வேலைக்கு போவோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் நம்மலாம். அட்லீஸ்ட் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முடித்த உடனே நமக்கு வந்து இந்த கெமிக்கல் சைடு ஒத்து வராது. ஏன்னா அந்த ஹசார்டஸ்ஸு அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இன்ஹேல் பண்ணுறது. அதே மாதிரி இந்த ஹேர் லாஸ் இருக்கும், ஹெல்த் ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் ரியலைஸ் பண்ணோடனே சரி நம்ம கெமிக்கல் சைடு வேணாம், ஐடி போகலான்னு ஐடியில் சுவிட்ச் ஆன பிறகு அதோடைய தாக்கம், அதோடைய டெவலப்மெண்ட் அதெல்லாம் இருந்து அப்படியே லைன் டோட்டலாக மாறி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது போகலாமான்னு சைந்தே கேட்டோன்னே போகலான்னு சொன்னோன்னே சரி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணி இங்கே வந்தது தான். ஸோ தட்ஸ் ஹவ் தி யூஎஸ், இந்த வெளிநாடுன்றது இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை சொல்கிறேன் நான். அதை தாண்டி இந்த வெளிநாட்டை தான் வாழணும் அப்படி ஒரு பெரிய வெளிநாட்டுல வாழ்றோமே தவிர வீட்டுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா எப்படி இருப்போமோ அப்படிதான் இருக்கும். 100% நாங்கள் அப்படி தான் வாழ ட்ரை பண்ணுறோம், அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி தான் நம்ம பசங்களுடைய அப்ரிங்கிங்கும் அப்படி தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் நம்ம சென்னையிலே நம்ம ப்ராட் மைண்டடாக தான் இருக்கிறோம். இப்போ எந்த ஊரில் வாழ்கிறோன்றதுல நம்ம மைண்ட் செட்டு தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம மைண்ட் செட் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட். ஏன்னா வெளிநாட்டில் இருந்தாலும் நிறைய பேர் இன்னும் குறுகிய மனப்பான்மையோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதான் அப்படி இருந்தாங்கன்னா அதில் ஒரு அர்த்தமே இல்லைன்னு. ஆனால் அவங்களுக்கு டைம் எடுக்கும். அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அவங்க இப்போ வருவாங்க. நான் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி அடுத்த ஜெனரேஷனோட ஆள். ஸோ அதனால ஈஸியாக இருக்குது டு டிரான்சிஷன் இன்டு தட். இல்லை அதுதான் நம்ம புரிய வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். கரெக்ட். வைடர் திங்க் பிகர் திங்க் வைடர் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் நம்ம சொல்றோம். அண்ட் ஆஸ் அ மாம் அண்ட் டாட் நான் ஐ வாண்ட் டு ஸ்பீக் ஃபார் வினோத் ஆல்சோ. எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்பர் 1 தவினை எடுத்து அவன் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு கொண்டு வந்து அவனை காலேஜில் ஏற்றுறதுன்றது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். எங்களுக்கு வந்து உலகம் தெரியாத ஒரு உலகத்தில் வந்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஆஸ் அ மாம் அண்ட் ஆஸ் அ டேட் நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக குழந்தைங்களுக்கும் பேர்டன் கொடுக்காம நாங்களும் அந்த பேர்டன் எடுத்துக்காம ரொம்ப எங்களை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும், அம்மா தான் விட்னஸ் அதுக்கு. நாங்கள் வந்து சில் பேரண்டிங், ரெண்டு பேருமே ரொம்ப சில். அந்த சில்லாக இருக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும் இல்லையா? அதை நாங்கள் போட்டு அது கரெக்டு தான் சைந்தவி வினோத் நீங்கள் பண்ணது கரெக்டு தான், இப்படி பண்ணால் இப்படி ஒரு இடத்துல வந்து உங்கள் குழந்தைங்க நிற்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு எண்டு கோல் தான். அன்னைக்கு அவன் கிராஜுவேட் பண்ணி அந்த ஹைஸ்கூல்லேருந்து வெளியில் வரும்போது that's the success we both felt, which is very important. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஃபார் பீப்புள் who are unsure, உங்கள் குழந்தைங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, ஐ டோன்ட் நோ சைந்தவி, ஐம் ஸோ வரிட்னா டோன்ட் வரி, இட்ஸ் கோயிங் டு பி அமேசிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு டெல் யூ ஆல் திஸ். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. மேனிஃபெஸ்ட் ஒன்லி குட் திங்ஸ் ஃப்ரம் டுடே. மார்னிங் எந்திரிச்சு சே தட் ஒன்லி குட் திங்ஸ் வில் ஹேப்பன் டு மீ. ப்ளீஸ் ஐ எம் டெல்லிங் யூ, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே சே தட் டுடே இஸ் கோயிங் டு பி அன் அமேசிங் டே. ப்ளீஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இது நீங்க 2025 சூப்பரா இருக்க போதுங்க எல்லாருக்கும். நான் ஏதோ ரீல் பார்க்கும்போது திடீர்னு பார்த்தேன், ரஜினி பேசியிருப்பாரு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்,
என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க, இதை பண்ணுறவங்க நல்லா Great minds think alike. அது வந்து இப்போ நீ சொன்னோடனே அது But I do that. எஸ் You எஸ் know me. I always tell Vinod, எனக்கு எந்த கஷ்டமும் வராது வினோத், எனக்கு எந்த பிரச்சனையும் வராது வினோத், நான் நல்லா தான் இருப்பேன் வினோத், எனக்கு யாருமே நான் வெளியில் போகும்போது நான் அப்படி மட்டும் தான் நினைப்பேன், அப்படி மட்டும் டச் வுட் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒரு பிரச்சனை வந்தால் கூட அதை நான் பிரச்சனையாகவே பார்க்க மாட்டேன். என்ன கேட்பாங்க, நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, ஏன் அதை நெகட்டிவாக எடுக்க மாட்டீங்கன்னா, ஏன்னா அது தட்ஸ் நாட் கோயிங் டு டிஃபைன் ஹூ ஐ ஆம். யூ நீட் டு பில்ட் தட் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி அரவுண்ட் யூ. நீங்கள் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்தீங்கன்னா நல்லது மட்டும்தான் நடக்கும். இல்லை எப்படின்னா அது எப்பவுமே வந்து அந்த ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் ரைட், இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு யூ ரியாக்ட் டு இட். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இந்த ரியாக்ஷன் நீங்கள் நெகட்டிவ்க்கு கொடுத்துட்டீங்கன்னா இட் பிகம்ஸ் பவர்ஃபுல். டோன்ட் டூ தட், இக்னோர் தட் நெகட்டிவிட்டி. இக்னோர் இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க நெகட்டிவிட்டியை. இல்லை அது எப்படி பாசிட்டிவாக மாற்றணும்னு யோசிக்கலாம். நெகட்டிவாக இக்னோரே பண்ண முடியாது, இட் வில் கம். அது எப்படி அதை எமோஷன் தான். ஒரு அரை மணி நேரம் கொடுக்க வேண்டிய பிரச்சனைக்கு, ஒரு பிரச்சனைக்கு அரை மணி நேரம் தாங்க நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து உங்களை பெரிய ஆகிடும். டோன்ட் கிவ் மோர் தென் ½ an hour டு அ ப்ராப்ளம். கெட் அப், கோ அண்ட் ஹேவ் சம்திங். இல்லை கார் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், 2 வீலர் எடுத்து ட்ரைவ் பண்ணுங்கள், போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க, ஒரு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வாங்க, இல்லை ஒரு ஸ்டார்பக்ஸில் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு மறந்துட்டு தூங்கிடுங்க. இல்லை ஒன்றும் பண்ண முடியா, இழுத்து போற்றி தூங்கிடுங்க. நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிங்க, நேற்று நடந்தது ஞாபகமே இல்லாத மாதிரி யூ ஸ்டார்ட் யுவர் டே. சம்டைம்ஸ் பெரிய லாஸ். இப்போ வீட்டில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அம்மா இழந்து நிற்கிற ஒரு பையன் இருக்காரு, அவரால் வந்து அதை நெக்ஸ்ட் டே கோ ஃபார்வர்ட் பண்ண முடியலன்னா அது வேற ப்ராப்ளம். அது வந்து ஒரு பர்சனை மிஸ் பண்ணுற ப்ராப்ளம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதே தவிர தெர் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ப்ராப்ளம்னா எப்படின்னா நிறைய பேர் ரியலாக ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களால நிற்க முடியாமல், நடக்க முடியாமல், கண்ணு தெரிய முடியாமல், இல்லை நிறைய ஃபிசிக்கல் இஷ்யூஸ், லைக் ஃபிசிக்கல் மட்டும் இல்லாமல் லைக் டே டு டே லிவிங்கே கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளம். நமக்கு இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம மேன்மேட் ப்ராப்ளம்ஸ். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, அது 90% ஆஃப் த டைம் நம்ம பாசிட்டிவாக இருக்க போது. இப்போ நான் சொல்கிறேன்ல, நீங்கள் எல்லாருமே 2025 இட்ஸ் கோயிங் டு பி அன் அமேசிங் இயர் ஃபார் எவ்ரிபடி. யூ டேக் இட் ஃப்ரம் மீ, இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபென்டாஸ்டிக் இயர். நம்ம அந்த மைண்ட் செட்டோட தான் இந்த இயரை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு ரெசல்யூஷன்லாம் தேவை கிடையாது. Every single day is going to be a good day. Every single day do something new, help someone, say good morning to somebody, random person ku hi solunga, hello solunga. Be kind, be helpful, be next time நீங்க போய் ஒரு இடத்துல போய் ஒருத்தர் ஏதாவது எடுத்துட்டு இருக்காங்க grocery இல்லனா 2 minutes வெயிட் பண்ணி அவங்களை எடுக்க விட்டுட்டு நீங்க போய் எடுங்க. For a change நம்ம பண்ணுவோன்றேன். Let's practice that kindness. It's okay. No big deal. யாருங்க என்ன ரேஸ் ஓடிட்டு இருக்கோம்? Are we running a race? Is there a trophy at the end? No. Everybody only 6 feet எண்டில் உள்ளே போட்டு முடிச்சு மூடிடுவாங்க. இந்த போராட்டத்துக்குள்ளே நடுவில் நமக்கு எதுக்கு ஈகோ, நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு சண்டை, அதெல்லாம் ரியாக்ஷன் இருக்க வேண்டியது தான். யூ ரியாக்ட் பட் டோன்ட் ஓவர் ரியாக்ட். இது அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாதுன்ற நான் ஓரமாக வச்சுட்டு பாசிட்டிவிட்டி, ஹாப்பினஸ், நம்மளை தவிர நம்மளோடைய லைஃப்பை நல்லதாக்கிறதுக்கு வேற யாருக்குமே தகுதி கிடையாது. நம்மளை சோகமாக்கிறதுக்கு nobody has the power to make us sad. You should not allow others to make you sad. You can allow them to make you happy, but never allow them to make you sad because they are not bigger than you. Nobody is bigger than you. பாட்காஸ்ட் கிடையாது, இது ரிவைண்ட் செஷன். இல்ல உங்களுக்கு நான் நியூ இயருக்கு சொல்றேன். I want it to be a positive year. நான் வந்து மிரட்டுற மாதிரி பேசுறேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு ரீஅஷூரன்ஸ் தேவைப்படும். நிறைய பேர் இன்றைக்கி டவுனாக ஃபீல் பண்ணலாம், ஃபேமிலியை மிஸ் பண்ணுவாங்களா இருக்கும், அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்கும், ஸ்டாம்பிங் இஷ்யூ இருக்குமா இருக்கும், காலேஜ் குழந்தைங்கள் கிடைக்குமான்னு பயப்படுவாங்க. டோன்ட் திங்க் லைக் தட். இட்ஸ் கோயிங் டு பி அன் அமேசிங் இயர். நல்லது கெட்டது எல்லாமே ஆல்ரெடி ஸ்கெட்சு ரெடியாக இருக்குது. நமக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டு ரெடியாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கால் எந்த இதில் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு. நாங்கள் 2 பேரும் அன்னைக்கு அவர் அந்த ஃபோட்டோவை பார்த்து கிளிக் பண்ணி சென்ட் பண்ணலன்னா இன்றைக்கி வினோதோட சாப்டர் வேறு, சைந்தவியோட சாப்டர் வேறு. ஸோ ஆல்ரெடி ஸ்கெட்ச் இருக்குது. அவரும் நல்லா தான் இருந்திருப்பார், நானும் நல்லா தான் இருந்திருப்பேன். ஆனால் வேறு விதத்தில் இருந்திருப்போம். நாங்கள் 2 பேரும் இப்படி வரணும்னு இருந்திருக்கு, இது இப்படி போகிறோம். ஸோ எவ்ரி இயர், எவ்ரி சிங்கிள் இயர் இந்த ரெசல்யூஷன் எடுத்து நான் இன்னைக்கு இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதெல்லாம் தேவை. வாழ்க்கையை பேப்பரில் எழுதவே முடியாது, நம்ம தேவையும் இல்லை. யூ டோன்ட் ஹாவ் டு. அண்ட் இட்ஸ் நாட் ஒன் ஆன்சர் ஃபிட்ஸ் எவ்ரி ஒன். கிடையாது. It's always unique. His answer will be different, my answer will be different. The way he handles things will be different, the way I handle things will be different. ஸோ நான் பாசிட்டிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து முடித்தோன்னே you must tell this to yourself that 2025 is going to be an amazing year for everybody.
பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்க போகுது, நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. உலகம் இன்னும் பிரைட்டாக போகுது. செடி வைங்க, மரம் வைங்க, உலகத்தை நல்லா சுற்றி பாருங்க, வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஃபேமிலி ட்ராவல் பண்ணுங்க. தட்ஸ் ஒன் ஆஃப் த திங் தட் லைக் ஏன்னா நம்ம டைம் எல்லாருக்குமே ஷார்ட் தான். ஸோ வி ஷுட் ட்ராவல் அ லாட். ட்ராவல் பண்ணணும். இந்தியாவுக்கே திருப்பி போனால் கூட போயிட்டு வாங்கன்றேன். எந்த ஊருக்கு போகிற ஊருக்கே திருப்பி போனால் கூட போயிட்டு வாங்க, பரவாயில்லன்றேன். போய் அட்லீஸ்ட் நீங்கள் ஊருக்கு போங்க, யாராவது ஃபேமிலியை போய் பார்க்கணும் பாருங்கள். உங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்துன்னா பண்ணுங்கள். பக்கத்தில் ஏதாவது ஒரு படத்துக்கு போனால் போங்க. ரெஸ்டாரண்ட் ஏதாவது சாப்பிடணும் ஆசைப்பட்றீங்களா பண்ணுங்கள். புது துணி எதாவது வாங்கிக்கணுமா ஆசைப்பட்றீங்களா போட்டுக்கோங்க. லிவ் லைக் தெர் இஸ் நோ டுமாரோ. தட்ஸ் மை பாலிசி. ஆல்வேஸ் லிவ் லைக் தெர் இஸ் நோ டுமாரோ. பிந்தாஸாக ஜாலியாக வந்தோமா, தட்டினோமா, தூக்குனோமா, போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் யார் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் பக்கத்தில் இருக்க டைம் இருக்கும், இல்லைன்னா அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்மளுக்கு அந்தந்த நாள் இந்தந்த ஆளுக்குன்றது இட்ஸ் ஆல்ரெடி தேர். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஜாதகம் இருந்தால் தான் இருக்கும், சேர்ந்துருப்போம். இல்லைன்னா ஜாதகம் ஓவர் தான், அம்மா சொல்கிற மாதிரி. ஸோ அதனால் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி 2024 அப்படி இப்படி போட்டுட்டு 2025 சூப்பராக கரம் கூப்பி நல்லா சூப்பராக வாங்க. இப்போ வீடியோவில் வந்து இப்போ ஜனவரியில் வந்து மெக்சிகோ போனதுக்கான ஃபியூ வீடியோஸ் இருக்குது. நான் இந்தியா போயிட்டு வந்து இன்னும் நிறைய பெண்டிங் இருக்குது. கரெக்ட். நாங்கள் வாஷிங்டன் போன வீடியோ இன்னொரு 3-4 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலி அது வேறு நிறைய அவ்வளோ வீடியோ வச்சுருக்கோம் நம்ம. ஆனால் அது நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஆக்சுவலி அது நம்ம அதுவும் போட ட்ரை பண்ணுறேன். நான் நிறைய பாட்காஸ்ட் இன்ஸ்பிரேஷனலாக உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ரொம்ப நல்லபடியாக எல்லாரும் நியூ இயர் கொண்டாடுங்க. இந்த வருஷத்தை நல்லா சந்தோஷமாக தொடங்குங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரம் அஸ் டு யூ. அம்மா ஆல்சோ சென்ஸ் ஹர் பிளெஸிங்ஸ் டு யூ. அவங்களோட வீடியோஸையும் நாங்கள் வரப்போகிற அவங்க அங்கே இருக்கிற அனுப்புகிற கிளிப்ஸ் எல்லாம் வில் ட்ரை டு அட்டாச் டு த ஃபியூச்சர் வீடியோஸ். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் அண்ட் லிசனிங் டு அஸ் டாக். We'll talk to you in an interesting episode next time. Thank you for watching. Bye. Happy New Year and புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். Thank you guys for watching this video.